Hello friends, welcome to Recipe Guru by Sumathi. நம்ம இன்னைக்கு இடியாப்பம் with 3 side dish பார்க்க போறோம். கடலை கறி and spicy coconut milk and sweet coconut milk. So வீடியோ போகிறதுக்கு முன்னாடி யாராவது subscribe பண்ணி சேனல் subscribe பண்ணுங்க, bell button press பண்ணுங்க so that நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். And also என்னோட Insta handle Recipe Guru by Sumathi account follow பண்ணுங்க for cooking tips and regular updates. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இடியாப்பம். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். அதில் இப்போ நம்ம லேசாக வறுத்துக்க போகிறோம். ரொம்ப செகப்பாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரு சூடு ஏறுற மாவுக்கு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஸோ இப்போ நம்ம மாவு வறுத்துக்கலாம். இந்த மாவு எதுக்காக நம்ம வறுத்துக்கிறோன்னாக்கா கொஞ்சம் மொத்தையாக வராமல் இருக்கும், உதிராக வரும் அந்த இடியாப்பம். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம், அழுந்திக்காது. ஸோ இப்போ நம்ம மாவு கலக்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல வெந்நீர் வச்சுக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுட்டுருக்கோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிக்கிற தண்ணியை கொட்டி நம்ம பிசையலாம். ரொம்ப கொதிக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி கலக்கிறேன். இப்போது இந்த சமயத்தில் நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். இப்போ நான் இனிமேல் தான் சால்ட் போட போகிறேன். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, தேவையான அளவு நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு எப்படி இருக்கணும்னா நல்லா உருண்டு நல்லா வரும், கையில் ஒட்டக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாவு பதம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் நல்லா அதை உங்களுக்கு ஸ்மூத்தாக அதை நம்ம அந்த அச்சில் போட்டு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொட்டி பிசைஞ்சுக்கோங்க. அதை இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுது. இப்போ நீங்கள் கை வைக்கலாம், கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும் நம்ம இப்போ கலரினதில். இப்போ இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள், கையில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் நிறுத்திடலாம். இப்போ நான் அச்சில் போட்டு இந்த ஓம் பொடி புழியிற அச்சில் போட்டு புழிய போகிறேன். ஸோ நான் இது ஒரு இட்லி தட்டில் தான் புழிய போகிறேன். ஸோ இட்லி தட்டை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலோ இல்லைன்னா கீயோ போட்டு க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அது மேலே நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு, கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக புழிய வரும். ஸோ நான் இப்போ 3 தட்டில் குத்தியிருக்கேன். ஸோ இது நம்ம 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணலாம். ஸோ நான் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி கொட்டுறேன், ஒரு 3/4 டம்ளர் தண்ணி கொட்டுறேன். ஏன்னா அடித்தட்டில் இல்லைன்னா தண்ணி வந்துடும், அதுக்காக. இப்போ நம்ம வெயிட் போடாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ வெயிட்டு போடாதீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை அணைச்சி திறந்துடலாம். ஸோ திறந்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ சூப்பரான இடியாப்பம் நமக்கு ரெடி ஆகிடுது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்பூனில். ஸோ இப்போ சூப்பராக இது மாதிரி வந்துடுது பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட இடியாப்பம் தயார். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கடலைக்கறி, அதுக்கு ஒரு சைட் டிஷ். ஸோ கடலைக்கறிக்கு நான் வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது ஒரு 6 hours பிளாக் சன்னா கருப்பு கடலையை ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு குக்கர் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்துறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரா போடுறேன். ஸோ ஜீரகம் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம திருத்தி வச்சுருக்க வெங்காயம், ஸோ ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், பெரிய வெங்காயம். ஸோ அதுதான் இப்போ நம்ம போடுறோம். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் நான், ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் 3 கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், அதையும் போடுறேன். ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இடியாப்பத்துக்கு கடலைக்கறி ஒரு நல்ல ஒரு மேட்ச் அது ஆக்சுவலி. இப்போ நான் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன்.
இப்போ ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ ஒரு அரை ஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா சன்னா மசாலா எதான ஒன்று ஒரு ஸ்பூன் போடலாம். அப்புறம் ஒரு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் போடுறேன், ரெட் சில்லி பவுடர். அப்புறம் இப்போது சால்ட்டு, இதுக்கு தேவையான ஒரு 1.25 ஸ்பூன் சால்ட். ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போடுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற சன்னாவை இதில், கருப்பு கடலையை இதில் நம்ம போடலாம். நான் வந்து இது டைரெக்டாக தான் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுத்து. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம இப்போது அந்த ஊற வச்சுருக்கிற சன்னாவை நம்ம இப்போ இதில் சேர்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 6 மணி நேரம் மினிமம் ஊறணும். அது இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வைங்கோ. ஸோ இப்போ இந்த சன்னாவை போட்டது ஒரு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொட்டலாம் நம்ம. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொட்டலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைல்யூட்டாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 டம்ளர்ஸ் அளவு தண்ணி கொட்டி மூடி வச்சு ஒரு 2 விசிலுக்கு அணைச்சிட்டேன். இப்போ ஸ்டீம் எடுத்து குக்கர் திறக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்பைஸியாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கோ. ஸோ இது வந்து அப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கோ. ஸோ எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். 2 விசில் தான் வச்சேன். நம்ம டைரெக்டாக வச்சதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சேன் போதும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். இப்போ கொஞ்சம் வந்து எல்லாம் ஒத்தா மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரைச்சி இதில் கொட்டலாம். சும்மா கொஞ்சம் தண்ணி கொட்டி அது கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அதில் கரைச்சி குத்துங்கோ. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். ஸோ இப்போ நான் அதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இடியாப்பம் வந்து பிளாண்டாக இருக்கிறதுனால இது நல்லா ஒரு ஸ்பைஸியாக நல்லா இருக்கும் காம்பினேஷன். இடியாப்பம் கடலைக்கறி சூப்பர் காம்பினேஷன். ஸோ இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை அணைச்சிடலாம். அவ்வளோதான், கடலைக்கறி ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கோகனட் மில்க், தேங்காய் பால் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டுருக்கேன், சர்க்கரையை பவுடராக. இப்போ தேங்காய் பால் எடுத்துட்டுருக்கேன். இப்போ 2வது பால் 1வது பால் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ தேங்காய் பால் இப்போது அந்த பாலில் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும்னு. கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, இல்லை அவ்வளோ ஸ்வீட்டாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கோங்க. ஸோ இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஸ்வீட் தேங்காய் பாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தேங்காய் பால் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேங்காவை நல்லா திருவிண்டு அதை மிக்சியில் போட்டு தண்ணி கொட்டி நல்லா அரைச்சிக்கணும். முதல்ல கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொட்டி அரைச்சி அதை புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே சக்கையிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி கொட்டி புழிஞ்சி 2வது பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசி கோகனட் மில்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு பேன் போட்டு அதில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொட்டுறேன். ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடலாம். ஸோ இது கொஞ்சம் நம்ம வடிக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்பைசி கோகனட் மில்க் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பால் ஸ்வீட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பைசி. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 2வதாக எடுத்த பாலை குத்துறேன். அதாவது ஃபஸ்ட்டு திக்கு பால், அதுக்கப்புறம் திரும்பி அந்த சக்கையில் தண்ணி கொட்டி திரும்பி அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த செகண்ட் டைம் அரைச்ச பாலை இப்போ நான் கொட்டியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். ஸ்பைசஸ், மஞ்சள் பொடி போடுறேன்,
மிளகாய் பொடி போடுறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போதும். மிளகாய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போதும். ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். இது ரொம்ப காரமாலாம் இருக்கக்கூடாது. அந்த தேங்காவோட ஸ்வீட்னஸ்ஸு, உப்பு அரை ஸ்பூன். ஸோ இந்த மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப மசாலா இருக்கக்கூடாது, ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே மைல்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு. ஸோ அந்த தேங்காவோட ஸ்வீட்னஸ் அப்போ தான் எடுத்து காமிக்கும். இப்போ ஒரு கொதி வந்த உடனே இப்போது அந்த ஃபஸ்ட்டு எடுத்த பாலை இப்போ கொட்டிட்டு இதுவும் ஒரு கொதி வந்தோடனே அணைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பால் இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இதோட ஒரு மைல்டு, எல்லாமே மைல்டு ஃப்ளேவராக இருக்கும். மசாலா, காரம், உப்பு, தேங்காய் பாலோட ஸ்வீட்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon.